சிறுகிழங்கை உரிக்கிறதுக்கு எல்லோரும் ரொம்ப சிரமப்படுறீங்கள, சிரமப்படாமல் ஈஸியாக சிறுகிழங்கு உரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு 2 தரம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் தண்ணி வச்சு இந்த கிழங்கை போட்டு நல்லா 2 விசில் விட்டுலாம், தாராளமாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே உரிக்க வேண்டியதுதான். தண்ணி நல்லா சூடாயாச்சு. சிறுகிழங்கை அதில் போட்டுட்டு முடியாச்சு. வெயிட்டும் போட்டோம். நல்லா 2 விசில் வரட்டும். சிறுகிழங்கு வந்தாச்சா பார்ப்போம். நல்லா வந்தாச்சு. தோலை அப்படியே உரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ தண்ணி வடிய விட்டுருவோம். சிறுகிழங்கை நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து உரித்தோம்னா சுடாமல் நல்லா இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சிட்டு பார்ப்போம். இப்போ உரிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு உரிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதை போட்டு சுரண்டவோ அடித்து எடுக்கவோலாம் வேண்டாம். அது உரிச்சு எடுத்துடலாம். எல்லாம் உரிச்சிட்டு பார்ப்போம். சிறுகிழங்கை ஃபுல்லாக அப்படி நல்லா உரிச்சு எடுத்தாச்சு பாருங்க. நல்லா உரிச்சாச்சு. இதை நான் காரக்கறியாக பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு இப்படி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அப்படி 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உரிச்ச தோல். சிறுகிழங்கு காரக்கறி பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயாச்சு. கடுகு போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுருவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சு. காரத்துக்கு மிளகாத்தூள். இது வீட்டிலையே நான் மிக்சியில் அரைச்ச மிளகாத்தூள். நல்லா காரமாக இருக்கும். போட்டாச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற இந்த சிறுகிழங்கை இதில் போட்டணும். போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டா போதும். நல்லா ரோஸ்ட். இப்போது கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா சூடாகி மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகணும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனப்பறம் பார்ப்போம். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகியாச்சு பாருங்கள். கட்டுன ஆயிரும். சிறுகிழங்கு சீசனில் அந்தந்த சீசனில் கிடைக்கிற காய் கிழங்கு வகைகளை வாங்கி சாப்பிட்டா விலையும் குறைவாக இருக்கும். உடம்புக்கும் நல்லா சத்து கிடைக்கும். நல்லா வேணுங்கிற அளவு வாங்கிக்கலாம். அந்தந்த சீசனில் அதை வாங்கி சாப்பிடுங்க. சிறுகிழங்கு, சக்கரை வெள்ளி எல்லாம் ஆயாச்சு. அவ்வளோதான். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி போட்டோம்னா அது அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. அதுக்காக உடம்புக்கும் நல்லது. கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி. இந்த ஜீரகப்பொடி நமக்கு டைம் கிடைக்கும் போது ஜீரகத்தை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் எலும்பு சட்டியில் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோம்னா சுத்தமான ஆரோக்கியமான ஜீரகப்பொடியிலேருந்து எல்லா பொடியுமே அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆயாச்சு. இப்படி தான்.
எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லோரும் ஒரு லைக் கொடுக்கலாமே. இந்த சிறுகிழங்குல காரக்கறி பண்ணலாம். தேங்காய் மிளகா ஜீரகம் அரைச்சி விட்டு அது ஒரு இது மாதிரி கூட்டு மாதிரி பண்ணலாம், பருப்பு போடாமல். எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பெப்பர் ஜீரகப்பொடி போட்டு மஞ்சப்பொடி போட்டு பெருங்காயம் போட்டு பெப்பர் கறி ஆட்டம் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டானது. எல்லோரும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.